ரைட். இது நம்முடைய கேம் சேஞ்சர் சீரீஸ்ல 4வது கிளாஸ். ரைட். கேள்வியை பாருங்க. என்ன சொல்றாங்க? இரண்டு ஒப்பமான இலேசான கப்பிகள் A, B ஒரே கிடைமட்டத்தில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளன. RN திணிவுடைய ஒப்பமான இயங்கத்தக்க கப்பி C ஆனது. அப்ப தரவுகள் வரும்போது உடனே அதுகளை குறிச்சு கொள்வது நல்லது. RNG. RN திணிவுடைய ஒரு கப்பி C ஆனது. இலேசா நீள இழையினால் படத்தில் காட்டியவாறு தொடுக்கப்பட்டுள்ளது. இழையின் மறுமுனை திணிவு எம்மை காவுகின்றது. திணிவு எம்மாக இருக்கு. அடுத்தது என்ன சொல்லப்படுகிறது சொன்னா, இத்தொகுதி ஓய்வில் இருந்து இயங்க விடப்பட்டால் இழையில் உள்ள இழுவையையும் திணிவு எம்மின் ஆர்முடுகளையும் காண்கிறோம். இப்ப இங்க ஆர்முடுகள் எல்லாம் சரியா நம்ம குறிச்சு கொள்ளணும். ஆர்முடுகளை முதல் குறிக்கிறதுக்கு நம்ம இங்க இடப்பெயர்ச்சி சம்பந்தமான சில முடிவுகள் எடுக்க வேண்டும். இது ஒரு நிலையான மட்டமாக இருக்கும். இந்த நிலையான மட்டத்திலிருந்து C-க்கான இடப்பெயர்ச்சி நான் X என்று வச்சுக்கொள்றேன். இந்த நிலையான மட்டத்தில் இருந்து திணிவு M-க்கான இடப்பெயர்ச்சி Y என்று வச்சுக்கொள்றேன். இப்ப இந்த இழைகள நீளத்தை பாத்தீங்கன்னா இழைட நீளம் வந்து மாறாது. இந்த முழு இழைட நீளமும் மொத்தமாக ஒரு மாறிலியா இருக்கு. அப்ப இந்த நீளம் X, இந்த நீளம் X, இந்த நீளம் X, இன்னும் ஒரு X வரும், இங்க ஒரு X வரும், மொத்தமாக இங்க 3 X வரும். அதோட இந்த நீளம் வந்து என்ன சொல்லுங்க Y. சக இந்த கப்பிகளுக்கு மேலால இந்த கப்பிக்கு கீழால போற பகுதிகள் எப்போதும் கப்பியோட தொடுகையில இருக்கிறதால அவ்வளவு பகுதி நீளமும் அப்படியே வரும். அந்த அவ்வளவு பகுதி நீளங்களையும் சேர்த்தோம்னு சொன்னா இந்த Y பிளஸ் அந்த கப்பிகளுக்கு மேலால போற இந்த கீழால போற பகுதிகள் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அது ஒரு மாறிலியாக இருக்கும். அதாவது அது இழையின் நீளத்தை தரும். இழையின் நீளம் ஒரு மாறிலி. ஆனா கப்பிக்கு மேலால கீழால போற இந்த பகுதிகள் எல்லாம் எப்போதும் தொடுகையில இருக்கிறதால அது அவ்வளவு பகுதி நீளமும் அந்த தொடுகையில இருக்கிற பகுதி நீளங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக அப்படி இருக்கிறதால அதுவும் மாறிலியா இருக்கு. அவ்வளவு பகுதி நீளமும் மாறிலி. அப்ப ஒரு மாறிலியிலிருந்து இந்த பக்கம் இருக்கிற ஒரு மாறிலியை கழிச்சு விட்டோம் என்றால் இது மொத்தமாக ஒரு மாறிலியாக இருக்கும். அப்ப இந்த மாறிலியை வகையிடும் போது 3x டாட் சக y டாட் சமன் 0. அதாவது நேரம் குறித்து இடப்பெயர்ச்சியை வகையிட்டோம்னால் வேகம் வரும். அந்த வேகத்தின் வகையீடு ஆர்முடுகளை தரும். அப்ப இங்க விளங்கணும், நிலையான மட்டத்திலிருந்து C-க்கான இடப்பெயர்ச்சி X, இடப்பெயர்ச்சியின் திசையில் ஆர்முடுகள் X'. இந்த நிலையான மட்டத்திலிருந்து M-க்கான இடப்பெயர்ச்சி Y, இடப்பெயர்ச்சியின் திசையில் ஆர்முடுகள் Y'. அடுத்தது இதுல இருக்கிற இழுவைகளை பாருங்க. இதுல இருக்கிற இழுவைகளை பாத்தீங்கன்னு சொன்னா இழுவை T, எல்லா விசையும் நம்ம இங்க குறிக்க வேணும். அப்ப இங்க வந்து என்ன சொல்லுங்க, இழுவைகள் குறிச்சுக்கணும். இப்ப F சமன் M பயன்படுத்துவோம். இயக்க விதிகளை பயன்படுத்துவோம். நியூட்டனின் இயக்க விதி. திணிவு M-க்கு கீழ்நோக்கி F சமன் M பயன்படுத்தும். அப்ப கீழ்நோக்கி F சமன் M பயன்படுத்தினோம்டா திணிவு M-ல தாக்குற விசைகளை பாருங்க. mg கீழ்நோக்கி தாக்கும், -t மேல் நோக்கி இருக்குது, திணிவு M, இந்த திசையில் அதன் ஆர்முடுகள் வந்து Y'. கட்டாயம் இப்ப வந்து துணிக்கைகள் இயங்குற திசையில தான் இயக்க சமன்பாடு பயன்படுத்தணும் கேட்டா இல்ல. உங்களுக்கு விரும்புற திசையில பயன்படுத்தலாம். அந்த திசையில இருக்கிற விசையையும் அந்த திசையில இருக்கிற ஆர்முடுகளையும் சரியாக போட்டீங்கன்னா சரி, F-க்கும் A. அப்ப இது சமன்பாடு 1. அடுத்தது திணிவு C-க்கு, திணிவு C-க்கு கீழ் நோக்கி F சமன் M பயன்படுத்துவோம். கீழ் நோக்கி F சமன் M பயன்படுத்தினா அதுல தாக்குற விசை வந்து RMG. திணிவு C-ல மேல் நோக்கி இங்க ஒரு இழுவை, இங்க ஒரு இழுவை, இங்க ஒரு இழுவை. எனவே மொத்தமாக மேல் நோக்கி 3t தாக்குது. எனவே -3t. திணிவு RM
நம்ம பயன்படுத்தும் திசையிலே இருக்கும் ஆர்முடுகள் XW. சமன்பாடு 2. இப்ப நான் இதை தீர்க்கிறதுக்கு கேள்வி என்னன்னு சொன்னாங்க. முதலாவது என்ன, இலையில இருக்கிற இழுவை ஒரு விஷயம் காணும். அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க, திணிவு எம்மின் ஆர்முடுகளை காணும். இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இதுக்கு இது ரிசல்ட் 1 R1 வைப்போம். R1 இந்த 1,2 இந்த சமன்பாடுகளை கொண்டு வந்து பிரதியிடுவோம். 3 மடங்கு x டபுள் டாட். x டபுள் டாட் என்று சொன்னா நான் என்ன சொல்லலாம், RNG மைனஸ் 3t அதன் கீழ் RN. இது x டபுள் டாட். சக y டபுள் டாட் என்று சொல்லும் போது என்ன சொல்லலாம், mg மைனஸ் t அதன் கீழ் m. இது y டபுள் டாட். இரண்டையும் கூட்டும் போது எப்படி இருக்கும், பூஜ்ஜியமாக இருக்கும். மொத்த சமன்பாடு இது 3, இது 6 சுருக்குப்படும். சுருக்குப்பட கீழே 2m என்று வரும். மொத்த சமன்பாட்டையும் 2m ஆல பெருக்கி விட்டால் 3 6 சுருக்குப்பட்டால் 2m. மொத்த சமன்பாட்டையும் 2m ஆல் பெருக்கி விட்டோம் என்று சொன்னால் 6mg மைனஸ் 3t. இங்க 2m ஆல பெருக்கலாம். எனவே 2m ஆல பெருக்கிறோம். இங்க m இருக்குது, சுருக்குப்பட்டால் 2 ஆல இது பெருக்கப்படும். 2mg மைனஸ் 2t சமன் 0. எனவே 5t சமன் 8mg. எனவே இழுவை சமன் இழுவை t சமன் 8mg இன் கீழ் 5. இது இழைகளில் உள்ள இழுவையாக இருக்கும். அடுத்தது எம்மின் ஆர்முடுகள் என்றால் அது y டபுள் டாட். எம்மின் ஆர்முடுகள் என்றால் y டபுள் டாட். சமன்பாடு ஒன்றின் படி mg மைனஸ் 8mg இன் கீழ் 5 சமன் my டபுள் டாட். சோ இது m ஆல சுருக்கி விடுங்க. g சய 8g இன் கீழ் 5 சமன் y டபுள் டாட். y டபுள் டாட் என்பது மைனஸ் 3g இன் கீழ் 5. அதாவது திணிவு m மேல் நோக்கி, திணிவு m மேல் நோக்கி 3g இன் கீழ் 5. கீழ் நோக்கி குறிக்கப்பட்ட அதோட ஆர்முடுகள் மைனஸ் 3g இன் கீழ் 5 என்ற அதோட அர்த்தம் என்ன, அது மேல் நோக்கி ஆர்முடுகள் என்ற அர்த்தம். கீழ் நோக்கி மைனஸ் என்றா அதோட ஆர்முடுகள் என்ன, மேல் நோக்கி என்ற அர்த்தம். 3g இன் கீழ் 5 ஆர்முடுகள் இயல்பு. திரும்பிய மேல் நோக்கி 3g இன் கீழ் 5 ஆர்முடுகளுடன் இயங்கும். இப்ப அடுத்த ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். அடுத்த ஸ்ட்ரக்சர் கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு துணிக்கை புள்ளி ஓவில் இருந்து கிடையுடன் பையின் கீழ் 3 ஜூ கதியுடன் ஈர்ப்பின் கீழ் எறியப்படுகின்றது. ஓவின் மட்டத்திற்கு மேல் அதன் நிலைக்குத்து உயரம் h ஆக உள்ள புள்ளியில் அதன் வேகம் கிடையுடன் பையின் கீழ் 6 சாய்வில் இருப்பின் அப்புள்ளியில் வேகத்தின் நிலைக்குத்து கூறு ஜூவின் கீழ் 2 வர்க்கமூலம் 3 எனவும் h சமன் 4 ஜூ வர்க்கத்தின் கீழ் 3g எனவும் காட்டுகிறது. அதோ ஒரு துணிக்கை ஒன்று அறியப்படுது. இப்ப இது வந்து என்ன, ஓவுல இருந்து கிடையுடன் பையன்கள் 3 சாய்வுல இது அறியப்படுது. தொடக்க வேகம் வந்து ஜூவாக இருக்குது. ஓவில் இருந்து, அதாவது ஓவின் கிடைமட்டத்தில் இருந்து உயரம் எச்சில் இருக்கும் புள்ளி, இந்த புள்ளி A என்று வச்சுக்கொள்ளும். A வேகம் கிடையுடன் அமைக்கும் கோணம் பையன்கள் ஆகும். இந்த வேகம் கிடையுடன் அமைக்கிற இந்த கோணம் வந்து பையன்கள் ஆவாக இருக்கு. அவடத்துல வேகத்தை V என்று வை. இப்ப உங்களோட கேள்வி என்னன்னு சொன்னா, அல்லது V என்று வைக்கலாம், அப்ப அல்லது வந்து என்ன சொல்லுங்க, விளைவு வேகம் என்று சொன்னோம்னா இது கிடைக்கூறு Vx, இது நிலைக்குத்து கூறு வந்து என்ன சொல்லுங்க Vy, இப்படி வச்சு கொள்ளலாம். அவங்களோட கேள்வி என்னன்னு சொன்னா, கேள்வியில என்ன விஷயம் கேட்கிறாங்கன்னா, இந்த பாயிண்ட்ல புள்ளி ஏல இருக்கிற வேகத்துல நிலைக்குத்து கூறு, அதாவது Vy பத்தி கேட்கிறாங்க. அப்ப இடத்துல வேகம் என்று சொன்னால் அது விளைவு வேகம். அது இந்த தொடலி வழியே இருக்கு. இந்த பரவளையில இந்த தொடலி வழியே இருக்கும். அந்த வேகம் கிடையுடன் அமைக்கிற கோணம் பையன்கள் ஆகும். அப்படி என்று சொன்னா இந்த நிலைக்குத்து கூறு என்ன என்றுதான் இங்க கேள்வி. இங்க
இத பாருங்க, இந்த உயரம் வந்து h ஆக இருக்கு. எறியல் இயக்கத்துல உங்களுக்கு தெரியணும், எப்போதும் வேகத்தின் கிடைக்கூறு மாறாது. வேகத்தின் கிடைக்கூறு மாறாதுன்னு சொன்னா, ஆரம்பத்துல தொடக்கத்துல என்ன சொல்லுவோம், கிடைக்கூறு எப்படி இருந்திருக்கும்னா ஜூ கோஸ் பை எண்கள் 3 சமன் vx ஆக இருந்தது. அதாவது இங்க இருக்கிற கிடைக்கூறு இந்த ஆரம்பத்தில் இருந்த கிடைக்கூறு, இந்த இடத்துல இருக்கிற கிடைக்கூறு, இந்த இடத்துல இருக்கிற கிடைக்கூறு, எங்கேயுமே கிடைக்கூறு மாறாது. ஏன்னா கிடையாக ஆறுமுகங்கள் இல்லை என்றதால். அப்ப கிடைக்கூறு ஆரம்பத்துல ஜூகோஸ் பையன்கள் முன்பு, இப்ப நான் அதை vx என்று வச்சிருக்கேன். எனவே vx சமன் ஜூவின்கள் 2. இப்ப நான் என்ன சொல்லேன், டான் பையன்கள் 6 டான் பையன்கள் 6 சமன் vy vx என்று சொல்ல முடியும். அதாவது அந்த புள்ளி ஏயில இருக்கிற வேகம் கிடையுடன் அமைக்கிற கோணம் வந்து என்ன சொல்லுவோம், பையன்கள் 6 என்று சொல்றாங்க. இப்ப கிடையுடன் அமைக்கிற கோணம் பையன்கள் 6னா கிடைக்கூறு vx, நிலைக்குத்து கூறு என்ன சொல்லுங்க vy. சோ டான் பையன்கள் 6 என்று சொல்லும் போது டான் பையன்கள் 6 இதுக்கு சமனா இருக்கு, vy vx க்கு சமனா இருக்கு. எனவே ஒன்றின்கள் வர்க்கமூலம் 3 ஒன்றின்கள் வர்க்கமூலம் 3 தர vx சமன் vy என்று. எனவே vy சமன் vx என்பது ஜூவின்கள் 2 ஜூவின்கள் 2 வர்க்கமூலம் 3 ஆக இருக்கு. அப்ப இது நிலைக்குத்து கூறு. அடுத்த விஷயம் என்ன கேட்கிறாங்க என்றால், h பற்றி கேட்கிறாங்க. சிம்பிளான விஷயம், ஓவில் இருந்து ஏக்கு நிலைக்குத்தாக மேல் நோக்கி b வர்க்கம் சமன் ஜூ வர்க்கம் சக 2x. இதை பயன்படுத்தும் போது ஏல இருக்கிற இறுதி வேகம் by வர்க்கம், தொடக்க நிலைக்குத்து வேகம் ஏல இருக்கிற இறுதி நிலைக்குத்து வேகம் by அதோட வர்க்கம், அதுக்கடுத்து தொடக்க நிலைக்குத்து வேகத்தின் வர்க்கம் என்ன ஜூ sin பை எண்கள் 3 அதன் வர்க்கம், புவியீர்ப்புக்கு எதிராக -2gh. எனவே 2gh சமன் ஜூ வர்க்கம் sin பையன்கள் 3 வர்க்கம் என்றால் 3 sin பையன்கள் 3 என்றால் வர்க்கமூலம் 3 அடுத்தது அதோட வர்க்கம் 3 மைனஸ் vy வர்க்கம் என்று சொல்லும்போது ஜூ வர்க்கத்தின் கீழ் 4 இதோட வர்க்கம் என்ன 4 தரம் 3 12. சோ இங்க கோமசி எல்லாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இதை நீங்க 3ஆல பெருக்க வேண்டியதா இருக்கும். 9ல இருந்து 1 போனால் 8 ஜூ வர்க்கம் அதன் கீழ் 12g என்று. இது 2gh. எனவே h சமன் இங்க எப்படி வரும், g ல 12. இங்க h வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, 2ஆல சுருக்கிக் கொள்ளுங்க 4, 4ஆல சுருக்கிக் கொள்ளுங்க இது 3. ரைட். அப்ப இங்க வந்து என்ன சொல்லுங்க, 4ஆல சுருக்கிக் கொள்ளுங்கன்னா 3 ஜூ வர்க்கத்தின் கீழ் 3g என்று. ரைட். இதுல வந்து என்ன சொல்லுவோம், உங்களுக்கு அந்த காட்ட வேண்டிய விடையில வந்து 4 ஜூ வர்க்கத்தின் கீழ் 3g என்று இருக்கும். அது 4 ஜூ வர்க்கத்தின் கீழ் 3g ல ஜூ வர்க்கத்தின் கீழ் 3g ஆகும். ரைட். அதுல இருக்க விஷயத்தை திருத்திக் கொள்வோம். அது பிரிண்டிங் மிஸ்டேக் வந்து அது வந்து ஜூ வர்க்கத்தின் கீழ் 3g என்று தான் வருவேன். அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்ததாக இதுல வந்து எஸ்ஏ கேள்வியை பார்ப்போம். என்ன சொல்றாங்கன்னா, அரைவட்ட சீர் அடர் ஒன்றில் ஆரை ஏயும் மையம் ஓவும் ஆகும். அதன் நேர் ஓரம் ஏஓபியும் சமச்சீர் அச்சு ஓசியும் ஆகும். OX OY எனும் செங்கோண தெற்காட்டின் அச்சுக்கள் முறையே OB OC வழியே எடுக்கப்படுகின்றன. அப்ப நீங்க வழக்கமாக செய்யற அந்த படத்துல இது செய்யக்கூடாது. அவங்க குறிப்பா சொல்றாங்க எப்படி x அச்சு இருக்கணும், எப்படி y அச்சு இருக்கணும் என்று சொல்றாங்க. அதன்படி மட்டும்தான் செய்யணும். இங்க இவ்வச்சு தொகுதி குறித்து அடரின் ஈர்ப்பு மையத்தின் ஆள்கூறுகள் 0,4 என தொகையிடலால் காட்டுவேன். ரைட். இப்போ வழக்கமான படம்ங்கிறதுல அவங்க கேட்ட மாதிரி அச்சு வந்து என்ன சொல்லுவோம், OB அச்சு, OB வழியே இருக்கிறது x அச்சு, OC சமச்சீர் அச்சு OC வழியே இருக்கிறது y அச்சு என்று சொல்லியிருக்காங்க. ரைட். அப்ப ஒரு
சீர் அரைவட்ட அடலை பற்றி கேட்கிறாங்க. அப்ப அரைவட்ட அடலை இப்படியே கொண்டு வந்துட்டோம். அவங்க சொன்னதுபடி இந்த ஆள்கூட்டு தளத்துல கொண்டு வந்துட்டோம். இதை சிறிய சிறிய உடல்களாக பிரிக்கணும். சிறிய சிறிய உடல்னா சிறிய பகுதி இங்க வந்து என்ன வரும், இங்க ஒரு முக்கோண வடிவத்துல வரும். அதாவது இங்க இருந்து தீட்டா கோணம், இங்க இருந்து தீட்டா கோணத்துல இருக்கிற மையத்துல மிகச்சிறிய ஒரு கோணம் டி தீட்டா, மிகச்சிறிய ஒரு கோணம் தீட்டா திசையில் அளக்கப்படும் மிகச்சிறிய ஒரு கோணம் டி தீட்டா மையத்தில் எதிரமைக்கிற ஒரு முக்கோண பகுதி. இது எப்படி முக்கோண பகுதி என்று சொல்றோம்னா, இது இந்த கோணம் டி தீட்டா என்பது மிக மிக சிறியது என்பதால இந்த சரிவை நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு நேர்கோடாக கருதுறோம். அப்ப இந்த சரிவை நம்ம என்ன சொல்லுவோம், இந்த வளைவை நம்ம ஒரு நேர்கோடாக கருதுவோம். அப்ப இதுல ஆரை ஏ என்றதால இதுல ஆரை ஆரை வந்து என்ன சொல்லுவோம், ஏ என்றதால சொல்லப்படுதோ, ஆரை ஏ என்றதால இந்த நீளம் வந்து உங்களுக்கு ஏ டி தீட்டாவாக இருக்கு. அப்ப இங்க சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. இந்த படத்துக்கு சமச்சீரின் படி திணிவு மையம் y அச்சு வழியே காணப்படும், அல்லது OY வழியே காணப்படும், அல்லது OC வழியே காணப்படும், அல்லது y அச்சு வழியே காணப்படும். இந்த படத்துக்கு வழக்கமா செய்தது போல பாடமாக்கி என்ன சமச்சீரின் படி x அச்சு வழியேன்னு சொல்லக்கூடாது. இப்ப கேள்வி என்னன்னா முதல்ல வந்து தெளிவா அவதானிக்கணும். இங்க y அச்சு வழியே காணப்படும். அடுத்தது இது வந்து பரப்பாலான உடல். இது மிகச்சிறிய திணிவெடுத்த ஒரு முக்கோண பகுதி, முக்கோண பரப்பு. அப்ப இங்க நம்ம சொல்ல வேண்டியது பரப்படர்த்தி. பரப்படர்த்தி சமன் சிக்மா என்க. சிக்மா என்க. இந்த சிறிய திணிவில் இந்த சிறிய பகுதி இருக்குதான், இதோட இந்த முக்கோண பகுதி, இதோட திணிவு வந்து நான் எப்படி வச்சுக்கணும், dm என்று வச்சுக்கணும். dm சமன் சிறிய பகுதியின் திணிவு dm சமன் எப்படி வரும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, இது ஒரு முக்கோணம் தானே, இந்த முக்கோணத்துல பரப்பு அரை தர அடி நீளம் என்ன AD தீட்டா தர, ரைட். அதோட செங்குத்து உயரம் அடியிலிருந்து உச்சிக்கான செங்குத்து உயரம்னா அதுவும் வந்து உங்களுக்கு என்ன RA ஆகத்தான் இருக்கு. ஏன்னா இந்த தீட்டா மிக மிக குறைவண்டதால இந்த நீளத்தில் இருக்கிற மாற்றங்களை நம்ம புறக்கணிக்கலாம். அப்ப இந்த நீளம் ஆகட்டும், இந்த கருப்பு கோடாகட்டும், இந்த சிவப்பு கோடாகட்டும் எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம், ஏ நீளமாக தான் இருக்கு. தரை இன்டு அதோட அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிக்மா. சோ இது எப்படி வரும் பாருங்க, அரை ஏ வர்க்கம் சிக்மா டி தீட்டாவாக இருக்கு. இப்ப இதுக்கு பிறகு விஷயத்துக்கு வரும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதை சிறிய சிறிய இதே போல முக்கோண பகுதிகளாக பிரிச்சு இங்க இருந்து பிரிச்சு கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்து விட்டோம்னு சொன்னா இந்த உடல் கிடைக்கும். அப்ப இங்க திருப்புத்திறன் தத்துவம் எப்படி வருதுன்னா, இங்க இந்த அச்சு, இந்த எக்ஸ் அச்சு பற்றி இந்த சிறிய திணிவுகளின் திருப்பங்களின் கூட்டுத்தொகை மொத்த திணிவின் திருப்பத்தின் கூட்டுத்தொகைக்கு சமனாயிரும். மொத்த திணிவின் திருப்பத்துக்கு சமனாயிரும். இந்த சிறிய திணிவுகளின் திருப்பங்களின் கூட்டுத்தொகை சமன் மொத்த திணிவின் திருப்பமா இருக்கும். இப்ப மொத்த திணிவின் திருப்பம் என்ன, இந்த மொத்த திணிவு தாக்குற இடம் தான் இந்த புவியீர்ப்பு மையம். எனவே மொத்த திணிவு உங்களுக்கு எதால தரப்படும், சிறிய திணிவின் தொகையீடு, அதாவது அரை ஏ வர்க்கம் சிக்மா டி தீட்டா, இதை தொகையிட்டோம்னா வரும். இது வந்து மொத்த திணிவை தர. அதோட புவியீர்ப்பு மையம் வந்து என்ன சொல்லுவோம், இங்க இருந்து பை பார் தூரத்தில் இருக்கிறதால இங்கு பை பார், இது சமன் சிறிய திணிவுகளின் திருப்பங்களின் கூட்டுத்தொகை. அதுக்கு முதல் இங்க ஒரு விஷயம் இருக்கு. இங்க தொகையிட எங்க இருந்து என்ன செய்யறா, சிம்பிளான விஷயம். கோணம் எங்க இருந்து அதாவது இந்த உடல்களை எங்க இருந்து எதுவரையும் பிரிச்சுட்டு வரோம்னு பாருங்க. அங்க கோணம் எப்படி அளக்கப்படுதுன்னு பார்த்தாச்சு. அப்ப நம்ம முதலாவது இந்த முக்கோண வடிவம் இந்த இடத்துல பிரிச்சிருப்போம். இங்க இருந்து பிரிக்க தொடங்கி அப்படியே பிரிச்சு கொண்டு வந்து கடைசியில எங்க முடிப்போம், இங்க கொண்டு வந்து முடிப்போம். இந்த இடத்துல முடிச்சிருப்போம். கோணம் இங்க இருந்து அளக்க தொடங்குறோம். இங்க இருந்து அளக்க தொடங்குறோம் என்றால் கோணம் வந்து இந்த இடத்துல 0.
இப்படியே கோணம் அளந்துட்டு வந்து இங்க வந்து என்ன சொல்லுங்க, இங்க வரும்போது அந்த கோணம் பையாக இருக்கு. எனவே இங்க தீட்டா அளக்க போற வீச்சு வந்து 0 இருந்து பை. இது மொத்த திணிவு தர அதோட புவியீர்ப்பு மையத்துக்கான தூரம் சமன் சிறிய திணிவுகளின் திருப்பங்களின் கூட்டுத்தொகை. சிறிய திணிவின் திருப்பம் எப்படி வரும்? அரை a வர்க்கம் சிக்மா டி தீட்டா தர அரை a வர்க்கம் சிக்மா டி தீட்டா தர ரைட். இங்க இருந்து அதோட புவியீர்ப்பு மையத்துக்கான தூரம். இங்க இருந்து அதோட புவியீர்ப்பு மையம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மட்டத்தை பாருங்க. என்ன இருக்கு தானே, இந்த மட்டத்தை பாருங்க. இது எப்படி வரும் உங்களுக்கு? இந்த கோணம் தீட்டா, இந்த கோணம் வந்து என்ன சொல்லணும், இன்னும் இருக்கிற இந்த கோணம் உங்களுக்கு தீட்டான்னு சொன்னால் ரைட், இன்னும் இருக்கிற இந்த நீளம் உங்களுக்கு வேணும் இல்லையா? இன்னும் இருக்கிற இந்த நீளம் உங்களுக்கு வேணும். இந்த நீளம் என்னவா இருக்கும்? சிம்பிளான விஷயம். உங்களோட வந்து ஏ என்று சொன்னால் இந்த கோணம் என்ன தீட்டான்னு சொன்னால் இங்க வார டி தீட்டா வார மாற்றங்கள் எல்லாத்தையும் புறக்கணிக்கலாம். ரைட், ஏன்னா டி தீட்டா மிக மிக சிறியது. ரைட், இங்க அப்ப இவ்வளவு தீட்டா, இது தீட்டான்னு யோசிச்சுக்கொள்ளுங்க. ரைட், இப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த நீளம் என்னன்னு தெரியும். இது ஒரு முக்கோணி என்றதால இந்த முக்கோணியோட புவியீர்ப்பு மையம் எங்க இருக்கும்? ரைட், அதுல மையப்போடியிலே இருக்கு. மையப்போடி என்று சொன்னால் இடையத்தின் வழியே உச்சியிலிருந்து 2க்கு 1 விகிதத்தில் இருக்கிற புள்ளிதான் மையப்போடி. மையப்போடியில தான் முக்கோணத்துல புவியீர்ப்பு மையம் இருக்கு. எனவே இந்த நீளம் உங்களுக்கு a என்று தெரியும். சோ இந்த தூரம் என்ன? இந்த புள்ளி உச்சியிலிருந்து 2க்கு 1 விகிதத்தில் இருக்கும். எனவே மொத்தமாக இது 3 என்றால் அதுல இது 2. எனவே உச்சியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கும் என்றால் இந்த நீளம் 2a என்று 3. ஆனா எனக்கு இந்த நீளம் தேவையில்லை, எனக்கு இந்த நீளம் தான் தேவை. சோ இது எப்படி வரும் உங்களுக்கு? 2a/3 எதிர்பக்கம் தானே, தீட்டாட எதிர்பக்கம். இந்த செங்கோண முக்கோணியில தீட்டாட எதிர்பக்கம் 2a/3 சைன் தீட்டாவாக இருக்கும். ரைட், 2a/3 சைன் தீட்டா. இதுதான் இங்க இருந்து இதோட புவியீர்ப்பு மையத்துக்கான தூரம் என்ன? 2a/3 சைன் தீட்டா. சோ திணிவுக்கான தூரம் 2a/3 சைன் தீட்டா. இது சிறிய திணிவின் திருப்பம். இப்படி ஒவ்வொரு உடலாக பிரிச்சு திருப்பம் எடுக்கணும், எல்லாத்தையும் சேர்க்க வேணும். அப்ப என்ன சொல்லுவோம்? இங்க தீட்டா எங்க இருந்து எங்க வேறுபடும்? ஏற்கனவே சொன்னது போல இங்க இருந்து பிரிக்க தொடங்கும், அப்படியே பிரிச்சுட்டு வந்து இதுவரையும் வரும். 0 இருந்து பை வரையும் தொகை. இதை பாத்தீங்கன்னா அரை a வர்க்கம் சிக்மா சுருக்கப்படும். அப்ப இங்க பை பார் தர 0 இருந்து பை 1 தர டி தீட்டா சமனுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரை a வர்க்கம் சிக்மா சுருக்கப்படும். 2a/3 என்றது ஒரு மாறிலி, அது வெளியில வரும். தொகையீடு சைன் தீட்டா டி தீட்டான்னு வரும் 0 இருந்து பை. எனவே பை பார் சமன் 2a/3 சைனின் தொகையீடு மைனஸ் கொஸ் தீட்டா 0 இருந்து பை. அதன் கீழ் 1 தொகையீடு தீட்டா 0 இருந்து பை. எனவே பை பார் சமன் மைனஸ் 2a/3 மேல் எல்லை பிரதியிட்டால் கொஸ் பை மைனஸ் கீழ் எல்லை கொஸ் 0 பை மைனஸ் 0. எனவே மைனஸ் 2a/3 ரைட். கொஸ் பை என்று சொன்னால் மைனஸ் 1, இது மைனஸ் 1, அதன் கீழ் பை. மைனஸ் மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிரும். எனவே விடை 4a/3 பை. எனவே அதன் புவியீர்ப்பு மையம் எங்க காணப்படும் என்றால் 0,4a/3 பை. அப்ப இதுல சில விஷயங்கள் சொல்லணும் உங்களுக்கு. இது உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு சொல்லியாச்சு. நீங்க வந்து எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணக்குள்ள இவ்வளவு எழுதணுமான்னு கேட்டா இல்லை. எக்ஸாமுக்கு தேவையான விஷயம் சரியான படம் தேவை. ரைட், இந்த மிகச்சிறிய அந்த சிறிய உடல் டிஎம், அதோட வடிவம், அதோட புவியீர்ப்பு மையம், அந்த விஷயத்தை காட்ட வேண்டும். இந்த வசனம் தேவைப்படும். இந்த வசனத்துக்கு மார்க்ஸ் இருக்கு. பரப்படர்த்தி இந்த எடுகோள் எடுத்துக்கொள்ளுவோம். இந்த டிஎம் வந்து தனியா எழுதி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இருக்கு தானே, இந்த சமன்பாடு தேவை, இதுக்கு மார்க்ஸ் வரும். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்லுங்க? பை பார் இங்க வரும். இங்க சுருக்கம் எல்லாம் ஒரே லைன்ல செய்து கொள்ளலாம்.
அதுக்கு பிறகு தொகையீடு, அதுக்கு பிறகு என்ன சொல்லுங்க பிரதியீடு, இதுக்கு பிறகு வர விஷயங்கள் எல்லாம் தேவைப்படும். சரிதான். அப்ப இதுல இன்னும் இருக்க டிஎம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரிதான். ஓகே, இப்ப கேள்வியில் அடுத்த பகுதிக்கு போகலாம் பாருங்க. ரைட், அடுத்த பகுதி என்ன சொல்றாங்கன்னா, அடரின் மீது ஆரை ஆர் வந்து ஏயோட உடைய ஒரு அரைவட்டம் ஒன்று வரையப்படுகின்றது. அந்த அரைவட்டத்தின் மையம் பி ஆனது ஏஓவில் ஏயிலிருந்து ஆர் தூரம். அப்ப ஏஓவில் ஏயிலிருந்து ஆர் தூரத்துல இருக்கிறது தான் அந்த அரைவட்டத்துல மையம் பி ஆக இருக்கு. ஆர் வந்து ஏயோட குறைவு இப்படிதான் வரணும். ஓகே, பகுதி வெட்டி அகற்றப்படுகின்றது. மேற்குறித்த OXY அச்சு தொகுதியில் குறித்த அடரில் எஞ்சி இருக்கும் பகுதி. அப்ப இந்த இவ்வளவு பகுதியும் வெட்டி அகற்றப்பட்டதுக்கு பிறகு எஞ்சி இருக்கிற இந்த பகுதி ஆரின் ஈர்ப்பு மையத்தின் ஆள்கூறு எக்ஸ் பார் பை பார் ஆகும். ஏற்கனவே சமச்சீர் அச்சில இருந்தது. இந்த பகுதி வந்து என்ன சொல்லுங்க, அதாவது வையச்சில புவியீர்ப்பு மையம் இருந்தது. இந்த பகுதி சிறிய அளவு திணிவு அகற்றப்பட்டால் புவியீர்ப்பு மையம் திணிவு பரம்பல் கூட இருக்கிற இந்த பகுதிக்கு அசையும். இங்கிருந்து இங்க திணிவு குறையும் போது திணிவு பரம்பல் இந்த பக்கமாக இருக்கிறதால அது இந்த பக்கம் அசையும். இது ஒரு அடிப்படையான விஷயம், இது விளங்கணும். இனி எக்ஸ் பார் பை பாரினாலே தரப்படுகின்றது. எக்ஸ் பாருக்கும் பை பாருக்கும் சில வடிவம் தந்திருக்காங்க, அதை என்ன காட்டணும். இப்ப இங்க இது வந்து என்ன, இதுக்கு ஒரு அட்டவணை ஒன்று பயன்படுத்தி செய்யப்படும். அப்படி என்று சொன்னா உடல் என்று சொல்லக்குள்ள இங்க ஆரம்பத்தில் இருந்த ஆர்டர் AOB என்று சொன்ன இந்த ஆர்டர், இதுல திணிவு என்றால் அரைவட்டம். ஒரு முழுவட்டம் என்று சொன்னா பையார் வர்க்கம் என்று சொல்லுவோம். அரைவட்டம் என்று சொன்னா பையார் வர்க்கத்தின்கள் 2 RA. அப்ப இதுல RA என்றதால பை ஏ வர்க்கத்தின்கள் 2. இது அதுல பரப்பு பரப்படர்த்தி சிக்மா. அப்ப அந்த திணிவை நான் M1 என்று வைக்கிறேன். காரணத்தை நான் பிறகு சொல்றேன். நான் என்ன பையே வர்க்கம் சிக்மாவின் 2 செய்யலாம். நான் அது சமன் M1 என்று வச்சுக்கொள்றேன். அடுத்தது இங்க வந்து என்ன சொல்லுவோம், OX இது OY. OX இலிருந்து திணிவு மையம், இதுல திணிவு மையம். OX இலிருந்து திணிவு மையம் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா, அது நம்மளுக்கு ஏற்கனவே நிறுவிட்டோம். 4 ஏ 3 பை. OX அச்சிலிருந்து திணிவு மையம் எங்க இருக்குன்னு கேட்டா 4 ஏ 3. OY இலிருந்து அடுத்தது OY இலிருந்து திணிவு மையம். OY இலிருந்து திணிவு மையம் எங்க, இந்த அச்சிலிருந்து திணிவு மையம் எங்க இருக்குன்னா அந்த அச்சிலாம் திணிவு மையமே இருக்குது. அப்ப என்ன சொல்லணும், பூச்சி. இந்த உடல்ல திணிவு மையம் எங்க இருந்ததுன்னு சொன்னா இந்த இடத்துல இருந்தது. உழவு 4 ஏ 3 பை. இந்த அச்சில இருக்கிறதால OY இலிருந்து திணிவு மையம் என்ற பூச்சி. அடுத்தது அகற்றப்பட்ட சிறிய பகுதி. இதுல ஆரை வந்து உங்களுக்கு என்ன P என்று தெரியும், ஆரை R என்று தெரியும். எனவே இதுல புவியீர்ப்பு மையமும் எங்க இருக்கு, இங்க. இப்ப இவர திணிவு M2 என்று வைக்கும். அப்ப என்ன, இவர் ஆரை R என்று சொன்னதால பை R வர்க்கம் சிக்மா பரப்படர்த்தி சிக்மாவின் 2. அதை நான் M2 என்று வைக்கும். இங்க இவர் OX இலிருந்து திணிவு மையம், OX என்று சொன்னா இந்த அச்சில இருந்து திணிவு மையம் எங்க இருக்கும் கேட்டா 4 R இதுல ஆரை R என்றதால 4 R 3 பை. இதுல ஆரை R என்றதால 4 R 3 பை. OY இலிருந்து திணிவு மையம், OY இலிருந்து திணிவு மையம் எங்க இருக்க வேண்டாம், OY இலிருந்து திணிவு மையம் இங்க இருக்கு. இவ்வளவு தூரமும் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, OY இலிருந்து திணிவு மையம் எங்க இருக்கும் சொன்னா இங்க இருக்க போகுது. இப்ப இந்த பாயிண்டோட என்ன சொல்லுங்க, இந்த ஆள்கூறு இந்த தூரம் என்று பாத்தீங்கன்னா தூரம் வந்து என்ன, உலகம் A தூரம், உலகம் R தூரம். எனவே இந்த தூரம் என்று பார்த்தால் A மைனஸ் R என்று வரும். இதான் இங்க யோசிக்கணும். இந்த தூரம் என்று பார்த்தால் A மைனஸ் R. நான் இங்க எடுக்கிறது ஆள்கூறு தான் எடுக்கப்படும். அப்ப ஆள்கூறு என்று சொன்னா அப்படியே விளங்கணும். இது தூரம் A, இது தூரம் R என்றால் இந்த தூரம் A சை R. எனக்கு தேவை OY இலிருந்து அதை திணிவு மையத்திட ஆள்கூறு. ஆள்கூறு என்றால் மைனஸ் A மைனஸ் R. இந்த மைனஸ்ல இடத்துல கவனமா இருக்கணும். ரைட், ஏன்னா நம்ம இந்த அட்டவணையில போடுறதுன்னா ஆள்கூறு தான் போடுவோம்.
ரைட் ஆள்கூரை வச்சுக்கொண்டு தான் நம்ம அங்க திருப்பம் எடுப்போம் ரைட். அப்ப இதுல ஆள்கூறு மைனஸ் ஏ மைனஸ் ஆர். இப்ப எஞ்சிய உடல் என்று சொன்னா இதுதான் வந்து என்ன சொல்லுங்க எஞ்சிய உடல். இதெல்லாம் ஷேப்புக்கு என்ன சொல்லுங்க இப்ப எல்லாம் வந்து என்ன சரியா அக்யூரேட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அங்க இருக்கிற வடிவத்தை இங்க காட்டினால் போதும். இங்க நான் M1 சய M2 என்று எழுதுவேன். இப்ப இதெல்லாம் திரும்ப திரும்ப நான் எழுத வேண்டிய தேவை வராது. அதுக்காக கட்டாயம் இப்படித்தான் செய்யணும் இல்லை. நீங்க இதுல இருந்து இதை கழிச்சு எழுதி காட்டலாம். நான் வந்து என்ன சொல்லுங்க படிப்பிக்கும் போது என்ன சொல்லுவோம் சொல்லிக் கொடுக்குற மெதட் வந்து இதான். இப்ப M1 இதை M2 எடுப்போம். அப்ப M1 மைனஸ் M2 எடுத்தோம்னா சுருக்கல் இலகுவாக மாறும். அப்ப OX இருந்து திணிமையம் OX இருந்து திணிமையம் அதுதான் வந்து என்ன y பார். OY இருந்து திணிமையம் அதுதான் x பார். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் என்றால் இங்க M1 சய M2 இதுதான் எஞ்சிய உடல். எஞ்சிய உடலால் ஏற்படும் திருப்பம் அல்லது இந்த உடல்ல இருந்து இந்த உடலை அகற்றிட்டால் இந்த உடல் கிடைக்குது. எனவே M1 சய M2 தர பைபார் இந்த திணிவின் திருப்பம் என்பது இந்த திணிவின் திருப்பத்தில் இருந்து இந்த திணிவின் திருப்பம் M1 இன் திருப்பத்தில் இருந்து M2 இன் திருப்பத்தை கழிக்கும் போது கிடைக்கிறதா M1 சய M2 இன் திருப்பம். அப்ப M1 தர 4a இன் கீழ் 3π மைனஸ் M2 தர 4r இன் கீழ் 3π. M2 தர 4r இன் கீழ் 3π. இப்ப நான் சுருக்களை இலவாக்குறதுக்கு M1 M2க்கு பிரதியிடாமல் இங்க ஒரே ரிப்பீட் ஆகிற விஷயங்களை திரும்ப திரும்ப எழுத நேரம் போகும். அந்த நேரம் போகிறத எப்படி தவிர்க்கலாம் என்றால் M1 இன் கீழ் M2 இங்க ஒரு இடத்துல M1 இன் கீழ் M2 எழுதி கொள்ளுங்க. M1 இன் கீழ் M2 என்னது பை சிக்மா 2 இதெல்லாம் சுருக்கப்பட்டால் A வர்க்கத்தின் கீழ் R வர்க்கம். எப்படி வரும் A வர்க்கத்தின் கீழ் R வர்க்கம் என்று வரும். M1 இன் கீழ் M2 எடுத்தால் A வர்க்கத்தின் கீழ் R வர்க்கம். அப்ப இங்க வந்து பாருங்க M1 இன் கீழ் M2 சய 1 தர y பார் சமன் M1 இன் கீழ் M2 ரைட் A சய R தர 4 இன் கீழ் 3π. இங்க 4 இன் கீழ் 3π பொதுவா எடுக்கிறோம். M1 இன் கீழ் M2 ஆல மொத்தமா பிரிக்கிறோம். சோ இங்க வந்து என்ன வரும் இங்க 4 இன் கீழ் 3π போயிட்டது M2 ஆல பிரிச்சிட்டோம். அப்ப R மட்டும் வரும் மைனஸ் R ரைட். இங்கேயும் அதே விஷயம் தான். ஓகே இப்ப M1 இன் கீழ் M2 க்கு பதிலாக A வர்க்கத்தின் கீழ் R வர்க்கம் சை 1 தர y பார். இங்க A வர்க்கத்தின் கீழ் R வர்க்கம் தர A சய R தர 4 இன் கீழ் 3π. இவ்வளவுதான் விஷயம். இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா y பார் சமன் உங்களுக்கு எப்படி வரும் A கணம் இங்க ஃபார்மசி எடுங்க. இங்க பெரிய கொள்ளுங்க A கணம் இங்க ஃபார்மசி எடுங்க மைனஸ் R கணம் அதன் கீழ் இடத்துல R வர்க்கம் இருக்கு. இங்க ஃபார்மசி எடுத்தால் A வர்க்கம் சை R வர்க்கம் அதன் கீழ் R வர்க்கம் இருக்கு. இங்க இருக்கிற R வர்க்கம் இங்க இருக்கிற R வர்க்கம் சுருக்கப்படும். எனவே இது A வர்க்கம் சை R வர்க்கம் தர 4 இன் கீழ் 3π. y பார் சமன் எப்படி வரும் என்று பாத்தீங்கன்னா இங்க A சை 4 இன் கீழ் 3π தர A சை R காரணிப்படுத்தல் A வர்க்கம் சக AR சக R வர்க்கம் அதன் கீழ் A சை R A சக R இப்படி வரும். எனவே A சை R சுருக்கப்படும் போது y பார் சமன் ரைட் 4 A வர்க்கம் சக AR சக R வர்க்கம் அதன் கீழ் 3π into A சக R. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் M1 M2 பிரதியீடு எடுத்ததால என்ன நன்மைன்னா ஒவ்வொரு தரமும் இந்த பை சிக்மாவிங்கள் 2 எல்லா இடமும் எழுத தேவை. சுருக்கல் எழுதக்குள்ள அந்த விஷயங்கள் குறையுது. அப்ப இதான் அந்த டெக்னிக். அப்ப y பார் வந்து என்ன கண்டுட்டோம். அதுக்கு அடுத்தது அவங்க கேட்கிற விஷயம் என்ன x பார் வந்து எப்படி வரும்னா அடுத்தது இருக்கும் M1 சய M2
தர எக்ஸ் பார் m1 சய m2 தர எக்ஸ் பார் என்றது எதுக்கு சமனா இருக்கும் பாருங்க. இங்க m1 தர 0 அது 0. அடுத்தது m2 தர பிளஸ் m2 தர பிளஸ் m2 இல்ல மைனஸ் m2 தர. இப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த திருப்பத்தில் இருந்து இந்த திருப்பத்தை கழிக்க வேணும். அப்ப இந்த திருப்பத்தை கழிக்கிறதுக்கு வர மைனஸ் இது தர, அதோட திருப்பம் எடுக்கும் போது இங்க என்ன வரும், மைனஸ் a மைனஸ் r வரும். ஏன் நீங்க மைனஸ் ஆல்கூறுன்னு சொன்னா அந்த தூரம் எடுக்காம ஆல்கூரை பயன்படுத்துறேன்னா வடிவா பாத்தீங்கன்னா சில திருப்பங்கள் வந்து என்ன சொல்லுங்க, இந்த அச்சு பற்றி எடுக்கப்பட சில திருப்பங்கள் இந்த சுழியில வரும், சில திருப்பங்கள் இந்த சுழியில வரும். நான் இப்ப திருப்பம் எடுத்த எந்த ஒரு இடத்துலயும் நான் சுழிய பற்றி கதைக்கல. ஏன்னு கேட்டா இப்ப எல்லாமே ஒரே சுழியில வரும். எப்படின்னு சொன்னால் ஆல்கூருக்கு பிளஸ் மைனஸ் ஆல்கூருக்கு மைனஸ் என்றா நம்ம திருப்பம் எடுக்கக்குள்ள எதிர் சுழியில வர திருப்பம் என்ன சொல்லுங்க, ஒரே என்ன சொல்லுவோம், இப்ப வலஞ்சுழி திருப்பம் இடஞ்சுழி திருப்பம் வந்து தனித்தனியே யோசிச்சு செய்ய தவிர ஆல்கூற பிளஸ் மைனஸ் என்று வச்சிட்டோம் என்றால் இடஞ்சுழி திருப்பம் வலஞ்சுழி திருப்பத்துல வர பிளஸ் மைனஸ் கடை ஆல்கூறுல வர பிளஸ் மைனஸ் பேலன்ஸ் பண்ணிடும். அதுக்காக தான் இந்த அட்டவணையில என்ன போடுறேன்னு சொன்னா ரைட் ஆல்கூறுகள் போடுறது, ரைட் தூரங்கள் போடாம ஆல்கூறு போடுறது. அப்ப இங்க அப்ப ஒண்ணுமே யோசிக்கிறத ஆல்கூரை போட்டா அப்படியே வந்து என்ன துணிவு தர ஆல்கூறு ரெண்டு எழுதிட்டு போக வேண்டியது. இப்ப m1 க்கு m2 மைனஸ் 1 தர x பார் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் a மைனஸ் r என்று வரும். எனவே இங்க வந்து பாத்தீங்கன்னா m1 க்கு m2 பதிலாக நம்ம ஏற்கனவே கண்டிருப்போம் a வர்க்கத்தின் கீழ் r வர்க்கம் சய 1 ரைட் இன்டு x பார் a சய r என்று வரும். எனவே இங்க ஃபார்மசி எடுத்துக்கொண்டோம் என்றால் a வர்க்கம் சய r வர்க்கம் அதன் கீழ் r வர்க்கம் இன்டு x பார் சமன் a மைனஸ் r என்று வரும். சோ இப்போ இங்க வந்து என்ன சொல்லுவோம், இந்த பக்கமா எழுதி விடுவோம் ரைட். a சய r சுருக்கப்படட்டும். எனவே x பார் சமன் அப்படி வருவீங்க x பார் சமன் a சய r இங்க இருக்கிறது சுருக்கப்பட்டால் x பார் சமன் r வர்க்கத்தின் கீழ் a சக r என்று வரும். இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் பை பார் x பார். இப்ப அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். இப்ப கடைசி பகுதி என்ன சொல்றாங்க பாருங்க. இப்பகுதி ஆறானது புள்ளி A யில் இருந்து சுயாதீனமாக தொங்கவிடப்படும் எனில் சமநிலை தானத்திலே நிலைக்குத்துடன் ஓரம் AOB இன் சாய்வானது ஆறில் தங்கியிருப்பதில்லை என காட்டி இம்மாறாச்சாய்வை காண்பது. அப்ப ஆறுன்னு சொன்னா இந்த எஞ்சிய உடல், இந்த திணிவு அகற்றினதுக்கு பிறகு எஞ்சிற இந்த உடல் தான் ஆர். இத ஏயிலிருந்து கட்டி தொங்க விடக்கூட இந்த ஓரம் ஏஓபி என்ற ஓரம் நிலைக்குத்துடன் அமைக்கிற கோணம். முதலாவது இதுக்கு புதுசா படம் இருக்கிற படத்திலே அதை நம்ம குறிக்கலாம். அதுக்கு நிலைக்குத்துடன் சாய்வு என்னன்னா ஏஓபி இங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. நிலைக்குத்துடன் சாய்வு எதுவா இருக்கும் என்ற விஷயம் தெரிஞ்சாதான் நீங்க அந்த கோணத்தை காணலாம். அப்ப முதலாவது ஒரு பொருளை கட்டி தொங்க விடப்படும் போது இந்த ஐடியா முக்கியமான ஐடியா. ஒரு பொருளை கட்டி தொங்க விடப்படும் போது கட்டப்படும் புள்ளியையும் புவியீர்ப்பு மையத்தையும் இணைக்கின்ற கோடு நிலைக்குத்து கோடாக இருக்கு. கட்டப்படும் புள்ளி புவியீர்ப்பு மையம் இது ரெண்டையும் இணைக்கிற கோடு நிலைக்குத்து கோடாக இருக்கு. புவியீர்ப்பு மையம் இங்க இருக்குன்னு தெரியும். புவியீர்ப்பு மையம் இங்க இருக்குன்னு தெரியும் என்றால் ஏயையும் அந்த பாயிண்ட் G1ஐயும் இணைக்கிற இந்த கோடு இதுதான் நிலைக்குத்து கோடாக இருக்கு. சோ இப்ப அவங்களோட கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த ஓரம் ஏஓபி நிலைக்குத்து கண்டுபிடிச்சிடும். G1 தான் நிலைக்குத்து. இந்த கோணம் வந்து என்ன தீட்டாவோ ஒரு அல்பா என்று வச்சுக்கொள்ளும். டான் அல்பா அந்த சாய்வை பற்றி தான் கேட்கிறாங்க. டான் அல்பா எப்படி சொல்லலாம், இந்த நீளம் பைபா, இந்த நீளம் பைபா ரைட் பைபா டான் அல்பாண்ட போல இந்த செங்கோண முக்கோணியில ரைட் அல்பாட எதிர்பக்கம் பைபா, அதன் கீழ் அயல் பக்கம் என்றால் அயல் பக்கம் இவ்வளவு வந்து என்ன சொல்லுங்க ஏ, இவ்வளவு வந்து என்ன பாருங்க இவ்வளவு எக்ஸ் பார். இதுதான் என்ன அவங்க சொல்ற எக்ஸ் பார். எக்ஸ் பார்ன்றது YH இருந்து புவியீர்ப்பு மையத்துக்கான தூரம், இவ்வளவு என்ன எக்ஸ் பார். எனவே அயல் பக்க நீளம் உங்களுக்கு என்ன வரும் ஏ சக எக்ஸ் பார். எனவே y பார் 4 a வர்க்கம் சக AR சக R வர்க்கம் அதன் கீழ்
3 பை a சக r. அதன் கீழ் a சக x பார். a சக x பார் என்று சொன்னால் இங்க r வர்க்கம் அதன் கீழ் a சக r. ஓகே, அப்ப இதன் கீழ் இப்படி இருக்கு. இப்ப இத பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க இத பாருங்க, உங்களுக்கு இது சுருக்களை பாருங்க, இங்க வர சுருக்களை பாருங்க. 4 a வர்க்கம் சக ar, 4 a வர்க்கம் சக ar சக r வர்க்கம் அதன் கீழ் 3 பை தர a சக r. இங்க ஒரு ஃபார்மசி எடுத்துக்கொண்டால் என்ன வரும்? a வர்க்கம் வரும், ar வரும், சக r வர்க்கம். இப்ப இது எப்படி மாறும் என்றால் a சக r இன் கீழ் a வர்க்கம் சக ar சக r வர்க்கம் என்று வரும். ஒரு ஃபார்மசி எடுக்கும் போது a வர்க்கம் சக ar வரும், இது அப்படியே தலைகீழாக மாறும். அப்ப a சக r இன் கீழ் a வர்க்கம் ar சக r வர்க்கம். இந்த விஷயமும் சுருக்குப்படும். இவை ரெண்டும் சுருக்குப்பட்டால் இங்க வார விடையை பாருங்க, எப்படி வரும் உங்களுக்கு? 4 இன் கீழ் 3 பை என்று வரும். எப்படி வரும்? 4 இன் கீழ் 3 பை. எனவே tan alpha சமன் 4 இன் கீழ் 3 பை. இது r இல் தங்கி இருப்பதில்லை. உங்க கேட்ட வசனம் என்ன சொல்லுங்க? tan alpha என்பது r இல் தங்கி இருப்பதில்லை என்ன காட்டு? எனக்கு அது 4 இன் கீழ் 3 பை என்று வருது. எனவே இது r இல் தங்கி இருப்பதில்லை. வசனம் எழுதணும், tan alpha r இல் தங்கி இருப்பதில்லை. இந்த சாய்வு கடைசியில சாய்வுன்னு கேட்டால் அல்பா சமன் tan இன்வர்ஸ் 4 இன் கீழ் 3 பை ஆக இருக்கு. இதுதான் இந்த கேள்வி. அடுத்த சீரீஸ்ல பார்ப்போம்.